ராஜபாட் ரங்கதுரை. அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறமா தம்பி தங்கச்சிங்க அனாதையாக போயிடக்கூடாதுன்னு 2 பேத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு தனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுற தொழிலை வச்சுக்கிட்டு ட்ரெயினில் பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு நம்ம படத்தோட ஹீரோ சிவாஜி. அங்கே ஒரு நாடக ட்ரூப் கம்பெனிக்காரங்க இவன் பாடுற பாட்டை பார்த்துட்டு இவன் நல்லா பாடுறானே, பேசாமல் நம்ம நாடக கம்பெனிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அவனுக்கு ராஜபாட்டு வேஷம் கொடுத்து அவனை நடிக்க வைக்கிறாங்க. அவன் நடிப்பு திறமையை பார்த்து ஊர் எல்லாமே பெரிய ஃபேமஸ் ஆகுறான். ராஜபாட் ரங்கதுரை நாடகம்னா நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டமெல்லாம் குமிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா இவன் தம்பி நல்லா படித்து மாநிலத்திலே முதல் மாணவனாக வர்றான். அவனுக்கு நல்ல வேலையும் கிடைக்கிது. எங்கே நம்ம நாடகக்காரனோட தம்பின்னு சொன்னால் நமக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீட்டில் நான் அனாதன் போய் சொல்லி அவன் கல்யாணம் முடிச்சிடுறான். தங்கச்சிக்கு கல்யாணம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. கைவசம் காசு இல்லை. அவன் கொடுத்து உதவுவான்னு நினைக்கல. கடைசியில் இவன் அப்படி கையை வச்சுட்டானே, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கடனை உடனே வாங்கி கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு அந்த பையனை பார்க்கலான்னு போகிறான். கடைசியில் பார்த்தா அந்த பையன் நீ யாருன்னு சொல்லி கேட்குறான். சின்ன வயசுலேருந்து பொத்தி பொத்தி வளர்த்த என்ன பார்த்தாடா யாருன்னு கேட்குறேன்னு. இதுக்கப்புறமா நடக்கக்கூடிய பயங்கரமான பாச போராட்டம் தான் ராஜபாட் ரங்கதுரை.